வணக்கம். ஆன்மீக செய்திகள். கந்த புராணம் அரங்கேறிய காஞ்சிபுரம் குமரக்கூட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆனி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு வெள்ளி தேர் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சிவப்பு நிற பட்டுடுத்தி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித்தேரில் பிரவேசித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் வெள்ளித்தேரை உட்பிரகாரத்தில் வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். மாதந்தோறும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை 5 நாட்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆடி மாத பூஜைக்காக கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு ராஜீவரு முன்னிலையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனையை நடத்துவார். நடை திறப்பை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் ஏதும் நடைபெறாது. கோவில் கருவறை மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் சுத்தம் செய்யும் பணிகள் மட்டும் நடைபெறும். நாளை முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை 5 நாட்கள் தினமும் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், உஷ பூஜை, உச்ச பூஜை, தீபாராதனை, புஷ்பாபிஷேகம், அத்தாழ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெறும்.
ஜூலை 21ஆம் தேதி அத்தாழ பூஜைக்கு பிறகு அறிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் சுவாமிகளுக்கு மதுரை பிஷாவந்தன கமிட்டியாளர்கள் மற்றும் மதுரை பக்தர்கள் சார்பில் திருப்பதியில் பிஷாவந்தனம் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து மதுரை பிஷாவந்தன கமிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இந்து சமயத்தில் ஆடி மாத பௌர்ணமி முதல் கார்த்திகை மாத பௌர்ணமி வரை துறவிகள் சாதுர்மாசிய விரதம் கடைபிடிப்பர். இந்த 4 மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கி வேதாந்தங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வர். இம்மாதங்களில் துறவிகள் உணவு முறையில் கட்டுப்பாடுகளை வகுத்துக் கொள்வர். காஞ்சி ஜகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமிகள் காமகோடி பீடத்தின் 2 ஆச்சாரியார்களும் திருப்பதி விநாயகர் நகர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் சங்கர மடத்தில் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து வருகின்றனர். இதையொட்டி மதுரை பக்த ஜனங்கள் சார்பில் ஜூலை 29ஆம் தேதி காலை 8 மணிக்கு சிறப்பு பிஷாவந்தனம் மற்றும் பாத பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக மதுரை பிஷாவந்தன கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வெங்கடேசன், ஸ்ரீராமன், வழக்கறிஞர் புதூர் ராமகிருஷ்ணன், நெல்லை பாலு, ஆடிட்டர் சுந்தர், தொழிலதிபர் பிரபு, சிவராமன் உள்ளிட்ட 11 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை பக்தர்கள் பிஷாவந்தன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற அழைக்கிறார்கள் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிஷாவந்தனம் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் வெங்கடேசன் 9566695494 மற்றும் ஸ்ரீராமன் 9025302029 ஆகியோரின் மொபைல் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். திருவள்ளூர் பொன்னேரி பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மகா சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி பூஜை மற்றும் நவகிரக ஹோமம் நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் கும்பாபிஷேக விழா குழுவினர் செய்தனர். தேனி பெரியகுளம் கௌமாரியம்மன் கோயில் ஆணை திருவிழா ஜூலை 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று அதிகாலை முதல் திரளான பக்தர்கள் அலகு குத்தி தீச்சட்டி எடுத்து 1000 கண் பானை ஏந்தி ஊர்வலம் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். கௌமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. சுற்றியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி திருவிழாவை விமரிசையாக நடத்தினர். பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கௌமாரி அம்மனை தரிசித்து மனமுருகினர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் திருமைராயன்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீழை வரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருப்பணிக்கான பாலாலய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் நிரவி திருப்பட்டினம் எம்எல்ஏ நாக தியாகராஜன், கோயில் தனி அதிகாரி கிருஷ்ணசுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை பட்டாச்சாரியார்கள் சுமந்து கோயிலை வலம் வந்தனர். மூலவர் விமானம் அருகே திருப்பணி துவக்க பந்தகால் நடப்பட்டது. மூலவர் சன்னதியில் ஸ்ரீ வீடி வரதராஜ பெருமாள், ஸ்ரீ செங்கமல தாயார், ஸ்ரீ சக்கர தாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ராஜகோபுர விமானங்களுக்கு பாலாலயம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனைகள் நடைபெற்றன. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
பாளையம் பகுதியில் உள்ள பாலதண்டாயுதபாணி கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கும்பாபிஷேக யாக வேள்விகள் கடந்த ஜூலை 14ஆம் தேதி துவங்கியது. ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து முளைப்பாரி இட்டனர். தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் மற்றும் நவக்கிரக ஹோமம் செய்யப்பட்டது. இன்று 3ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேலதாளம் இசைக்க கடம் புறப்பட்டது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் அனைத்து சன்னதிகளிலும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. ஷோடச மற்றும் பஞ்சமுக தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.